ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல் ஊன் விருது. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு சிம்பிள் ஈஸி ஹெல்த்தி ரெசிபியை தான் பார்க்க வந்திருக்கேன். கொள்ளு கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து கொள்ளு கஞ்சி வந்து நல்லாவே நிறையவே சாப்பிடுவாங்களாம். இந்த கஞ்சி வந்து பால் வச்சு செய்ய போகிறோம். ஸோ பால் வந்து ஒரு 250 ml எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இதில் நான் வந்து நேற்று நைட்டே வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பயிரும் ஒரு 150 கிராம் அளவுக்கு கொள்ளும் ஊற வச்சுட்டேன். அது கூட சேர்த்து தான் நம்ம வரகரிசியும் வந்து சேர்க்க போகிறோம். வரகரிசி வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போ நான் நேற்று ஊற வச்சுருந்த பச்சை பயிரை வந்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு அதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் வந்து ஹெல்தி தான், கொள்ளும் வந்து ஹெல்தி தான். வரகரிசி வந்து மில்லட். இந்த வரகரிசிக்கு பதிலாக நீங்கள் நார்மலான ரைஸ் கூட வந்து போட்டு பண்ணிக்கலாம். எந்த ரைஸ்னாலும் போட்டு பண்ணிக்கலாம். நம்ம ஒயிட் ரைஸ் கூட வந்து இது கூட சேர்த்து கஞ்சி வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த பச்சை பயிறு நல்லா வந்து பாலில் போட்டதுக்கப்புறமா கொதிச்சிட்ருக்கிற டைமில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற கொள்ளையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா பச்சை பயிறு கொள்ளு அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கொலைய வேக வச்சு ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் வந்து சாப்பிட்றதுலாம். இப்போ ஃபுல்லாக கொள்ளு இல்லை காணம் எப்படினாலும் அவங்கவுங்க ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்மளாம் போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 10 to 15 நிமிஷம் அது நல்லா வேகணும். அப்போ தான் அது வந்து கொள்ளுலாம் நல்லா வெந்துடும். பச்சை பயிறு கூட ஈஸியாக வந்துடும், பட் கொள்ளு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஒரு 10 to 15 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு இந்த இடத்துல சேர்த்துட்டு நம்ம வரகரிசி வந்து கழுவி இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபுல் ஒரு மீடியம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் அது நல்லா கொதித்து குழஞ்சி வரும். குழஞ்சி வர ஸ்டேஜில் தான் கஞ்சி பதத்துக்கு வரும். நீங்கள் இன்னும் நல்லா தண்ணி வேணும், நல்லா அதாவது குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வேணுன்றனால அளவாக தண்ணி ஊற்றிருக்கேன் 2 டம்ளரோட. நீங்கள் அதுக்கு மேலே வேணும்னா இன்னொரு 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பால் ஊற்றிருக்கனால கீழே அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மத்து இருக்குல்ல, பருப்பு மத்து இருக்குல்ல, அதை வச்சு உங்களுக்கு வேணும்னா இன்னும் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இது கூட வந்து நீங்கள் சீரகம் மிளகும் லைட்டாக தட்டி போட்டிங்க அப்படின்னா அது இன்னும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே குழஞ்சி வந்துருச்சு. இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இதை நல்லா எடுத்து நான் வந்து மாங்காய் கேரட் போட்டு ஒரு துவையல் மாதிரி வச்சுருந்தேன். அது கூட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருந்தது. அந்த புளிப்பு காரம் அப்புறம் இந்த கஞ்சி எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.